இது சிம்பிள் கண்ணா. இது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸசைஸ் 1.6ல 11th சம் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது a to b. இட் இஸ் அ பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் பைஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தரலாம். n ஆஃப் a வந்து இது n ஆஃப் b வந்து 7. n ஆஃப் a என்ன அப்படின்னு கேக்குறாங்க. n ஆஃப் a வந்து என்னவா இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு வாட்? இப்போ இதை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பைஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, அது 1 to 1ஓட ரூலையும் சால்வ் பண்ணணும், ஆன் டு ஃபங்க்ஷனோட ரூலையும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ரைட். 1 to 1னா என்னன்னு பார்த்தோம். ஆன் டு ஃபங்க்ஷன்னாலும் என்னன்னு நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப தெளிவா பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவை? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது தேவை. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா நல்லா கவனிசாமி, அது ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆன் டு ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? அது என்னன்னா பாருங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பியும் எப்பயுமே சேமா தான் இருக்கணும் பைஜெக்டிவ பொறுத்த வரைக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பியும் சேமா தான் இருக்கும். ஆக்சுவலா இதை நான் நடத்தும் போதே இந்த 1 on 1 கொண்டு வர வேண்டாம்னு நினைச்சேன். பட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் கொண்டு வந்தேன். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு பைஜெக்டிவ்னா என்ன? n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் சேமா தான் இருக்கும். n ஆஃப் ஏ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 7 கொடுத்துட்டாங்க. அப்ப n ஆஃப் பி என்ன கொடுத்துட்டாங்க? 7. அப்ப n ஆஃப் ஏ என்ன? அதுவும் 7 தான். கிளியரா இருக்கா? ஸோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பைஜெக்டிவ்னா n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் சேமா தான் இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே போல பைஜெக்டிவ்னா 1 to 1 ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு முன்னாடி சம்ல 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னங்கிறதையும் ரொம்ப கொஞ்சம் தெளிவா கொடுத்துருப்பேன். 1 to 1 ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், அப்புறமேட்டு இன்டூ ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இந்த 4 நடத்திருப்பேன் சாய்ஸ் சூஸ்லயே. ஸோ அதை கூட போய் தெளிவா போய் பாருங்க. சரியா? சரி, தேங்க்யூ. இப்போதைக்கு இந்த கொஸ்டின்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும் தான். ஓகேவா? அதுல n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் சேம்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.